ரஜினிகாந்த், விஜயகாந்த் இதெல்லாம் நம்ம காந்த் கேள்விப்படுறோம். இது எப்படி விக்னேஷ்காந்த்? ஜோக்கே. பிளாக் ஷீப்ன்றது இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லா நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. பட் சித்திரம் டிவியா இருக்கட்டும், பிளாக் ஷீப் ஓடிடியா இருக்கட்டும், நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? அதுதாங்க எனக்கும் தெரியல, கண்டுபிடிக்கணும்னு தான் ஓடிட்டு இருக்கேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், இந்த இன்டர்வியூ நம்ம என்ன நினைச்சு பண்றோம், இது எப்படி 1 லட்சம் வியூஸ் போயிரும், 10 லட்சம் வியூஸ் அப்படின்னு நினைப்போம். 2500 வியூஸ்ல முக்கிய கூட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன் சொல்றீ அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் ஒரு கிரியேட்டர் மட்டும் இல்ல, நான் தான் இந்த கம்பெனியை நடத்துறேன்றப்போ உங்களை எப்படி நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்க? நான் தயாரே ஆகலைங்க, துபுக்குடின்னு நீ தள்ளி விட்டுட்டாங்க, இப்படிதான் பண்ணி அவனும் தத்தளிச்சுவா மேல அப்படின்ற மாதிரி நீச்சல் தெரியாத குளத்துல விழுந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. ஹலோ மேஜிக் 20 தமிழ் யூவர்ஸ், நான் உங்க ஐஸ்வர்யா செந்தில்நாதன் அண்ட் இது உங்க த ட்ரையல் பிளேசர் ஷோ. இன்னைக்கு நம்ம கெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தமிழ் யூடியூப் இண்டஸ்ட்ரியோட ட்ரையல் பிளேசர் தான். இவருக்கு எக்கச்சக்க டேலண்ட் அண்ட் எக்கச்சக்க பர்சனாலிட்டிஸ், லைக் ஒரு ஆர்ஜேயா இருந்திருக்காங்க, விஜேயா இருந்திருக்காங்க, ஷோ ஆங்கரா இருந்திருக்காங்க, படத்தில் நடிச்சிருக்காங்க, ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருக்காங்க. ஸோ பிளாக் ஷீப்போட மேனேஜிங் டைரக்டர் விக்னேஷ்காந்த் தான் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட். வணக்கம் சார். ரஜினிகாந்த், விஜயகாந்த் இதெல்லாம் நம்ம காந்த் கேள்விப்படுறோம். இது எப்படி விக்னேஷ்காந்த்? ஏன்னா நான் கொஞ்சம் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணும்போது ஒருவேளை உங்க அப்பா பேரு காந்தா அப்படின்றத பத்தியும் நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கும்போது இல்ல விக்னேஷ்காந்த்ன்றது சிங்கிள் நேமா தான் இருக்கு. ஸோ இது உங்களோட பேரே தானா இல்ல இது நீங்க ஏற்படுத்திக்கிட்ட பேரா? இல்லை நிறைய பேர் கேட்பாங்க, இது இயற்பெயரே எனக்கு விக்னேஷ்காந்த் தான். நான் வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பிறந்தேன், அதனால விக்னேஷ் காந்தின்னு வச்சாங்க. பட் அதை கெசட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அக்கா அண்ணெல்லாம் பயங்கரமான தலைவர் ஃபேன். ஸோ அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் அக்கா அண்ணெல்லாம் அது என்ன காந்தி, காந்த்னு வைக்கலாம் தம்பிக்கு, ரஜினிகாந்த் மாதிரி விஜயகாந்த் மாதிரி காந்த்னு வைக்கலான்னு சொல்லி வச்சது தான். சரி, அவங்க சின்ன பிள்ளைங்க, அப்போ அவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா கேட்டதுனால அப்படி வச்சிருக்காங்க. ஓகே சார். அப்பவே ஆனால் கெசட்லேயே என்னோட நேம் ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணது விக்னேஷ்காந்த். ஏன்னா இது முதல்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழுதும் போது இது எனக்கு ஓடிட்டே இருந்தது. ஏன்னா இட்ஸ் அ வெரி ரேர் நேம். ஏன்னா ரொம்ப பேர் விக்னேஷ் வச்சிருக்காங்க, அது விக்னேஷ்காந்த்னு கேட்கணும்னு இருந்தது. எனக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தலைவர் வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. பிளாக் ஷீப்ன்றது இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. பட் சித்திரம் டிவியா இருக்கட்டும், பிளாக் ஷீப் ஓடிடியா இருக்கட்டும், நீங்கள் என்னெல்லாம் பண்றீங்க? அதுதாங்க எனக்கும் தெரியல, கண்டுபிடிக்கணும்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இது எதுவுமே நம்ம இந்த இடத்துக்கு வரணும், இதெல்லாம் பண்ணணும், நாளைக்கு இப்படி வளர்ந்து நிற்கணும், இது ஒரு மீடியா சாம்ராஜ்யம் ஆகணும் தான் நம்ம யோசிச்சதே இல்லை. அப்பப்போ அந்தந்த நாளுக்கு என்ன தேவையோ, அந்த டீமை வளர்க்குறதுக்கு, அந்த டீமை ஃபீட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ, அங்கே இருக்க டேலண்ட்ஸை அடுத்த கட்ட கொண்டு போகிறதுக்கு என்ன தேவையோ அதுக்கான பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும் ஒரு டைமும். அப்படி தான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல், ஒரு யூடியூப் சேனல், அப்புறம் அது 2 யூடியூப் சேனல், அப்புறம் அது 6 யூடியூப் சேனல் ஆச்சு. சரி, 6 யூடியூப் சேனல் பண்ணுறோம், இவ்வளோ கண்டென்ட் பண்ணுறோம், ஆனால் அது எல்லாமே ஒரு வாடகை தளமான யூடியூப் மாதிரியான ஒரு இடத்துல இருக்கு. என்னதான் இருந்தாலும் அது வாடகை வீடு தானே. நாளைக்கு யாரோ ஒருத்தர் வந்து காலி பண்ண சொன்னால் காலி பண்ணி வேறு பிளாட்ஃபார்முக்கு போக வேண்டியிருக்குமே. அப்போ இதுக்கு ஒரு சொந்த வீடு தயார் பண்ணலான்னு நினச்சது தான் ஓடிடி. ஓடிடிக்குள்ளே வர்றப்ப நம்ம இவ்வளோ பெருசாக ஓடிடிக்குள்ளே வருவோம்னு கூட நம்ம யோசிச்சதில்லை. ஸோ அப்போ சரி, ஓகே, ஓடிடியாக கன்வெர்ட் ஆகும், நமக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு ஆப் இருக்கட்டும் அப்படின்னு அதை கன்வெர்ட் பண்ணி அந்த ஓடிடிக்குள்ளே எல்லா கண்டென்ட்டையும் போட்டோம். அதுக்கப்புறம் அதில் மூவிஸும் இப்போது ஆன்போர்ட் பண்ணுறோம், எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அப்புறம் டெலிவிஷன், அது சின்ன வயசுலேருந்து ஆசை. நான் டிவி பார்த்தே வளர்ந்த ஒரு பையன். ஸோ டிவி பண்ணணும்னு ஆசைப்பட்டப்ப சரி, ஓகே, அப்போ சித்திரம் லைசன்ஸ் வந்து நம்ம எடுத்து ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஒரு டெலிவிஷன் ரன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இன்னும் அதோட ஃபுல்லஸ்ட்டை நம்ம போய் பார்க்கல. நான் நினச்ச டெலிவிஷனாக இன்னும் அதை நம்ம பண்ணல, பட் அதை நோக்கிய பயணத்தில் இருக்கோம். ரேடியோ பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதை இப்போ பாட்காஸ்ட்லேருந்து நம்மள்ட்ட ஒரு பிளாக் ஷீப் எஃப்எம்னே ஒரு ஆப் இருந்துச்சு, இப்போ அது ஆக்டிவாக இல்லை, பட் சூன் அதையும் ஆக்டிவ் பண்ண போகிறோம். ஸோ ரேடியோ, ஒரு டிவி, ஒரு யூடியூப் சேனல், ஒரு ஓடிடி, இப்படின்னு அக்ராஸ் த பிளாட்ஃபார்ம் எல்லா மீடியாக்குள்ளேயும் பிளாக் ஷீப் இருக்கணும் அப்படின்றது தான். இங்கேருந்து ஒரு 10-20 வருடங்களுக்குள்ள எல்லா வீடுகளுக்குள்ளேயும் மொபைல்லையும் கண்டிப்பாக பிளாக் ஷீப் ஆஸ் அன் ஆப்பாக இருக்கணும் அப்படின்னு. ஓகே, நீங்கள் சொன்னீங்க டிவி மேலே ஒரு மோகம் எல்லாருக்கும் இருக்குன்னு. ஆனால் டிவிக்காரங்கெல்லாம் இப்போ யூடியூப்க்கு வந்துட்டு இருக்க காலமாக இருக்கு. பட் ஆனால் நீங்கள் ரிவர்ஸாக யூடியூப்லேருந்து டிவிக்கு போகிறீங்களே, ஸோ இது எப்படி ஒரு பிஸ்னஸ் மாடலாக எடுத்துகிட்டு போகிறீங்க? நீங்கள் கரெக்டாக கவனிங்க, நான் சொன்னது எல்லாருக்கும் மோகம் இருக்குன்னு சொல்ல, எனக்கு பெரிய மோகம் இருந்துச்சு. நான் டிவி பார்த்தே வளர்ந்த பையன், தனியாகவே வளர்ந்த பையன், சிங்கிள் சைல்டு நான். அதனால வந்து எப்பயுமே டிவி தான். இன்றைக்கும் எனக்கு அப்போது சன் டிவி, ஜெயா டிவி, விஜய் டிவியில் என்னென்ன ஷோ வந்துச்சு, யார் யார் ஆங்கர் பண்ணாங்க, என்ன ஐடியா, எத்தனை மணிக்கு வந்துச்சுன்றவர்களே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அவ்வளோ டிவி பார்க்கக்கூடிய ஆள். அதனால எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம டிவி ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன 2வது பாயிண்ட் வந்து டெலிவிஷனே இன்னைக்கு யூடியூப் ஆயிடுச்சு, டெலிவிஷனே வந்து டிஜிட்டல் நோக்கி டிரான்ஸ்ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான். பட் டெலிவிஷனுடைய மோட் ஆஃப் வாட்சிங் தான் மாறி இருக்கே தவிர
டெலிவிஷன் என்டர்டெயின்மெண்ட் அப்படியே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதோட கன்சியூமர்ஸ் ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து ஒன்லி நான் அப்பாயின்மெண்ட் மீடியம், அவங்க ஓடிடியில் வந்து தான் கண்டென்ட் பார்க்குறாங்க. பட் ஸ்டில் தேர் ஆர் பீப்புள் இன்னமும் சேட்டலைட்லையும் டிடிஹெச்லையும் நம்மளை தொடர்ந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டெலிவிஷனை, செகண்ட் டயர் தேர்ட் டயரில். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது மூவ் ஆகிட்டு இருக்கு. அங்கேருந்து எல்லாமே இன்டர்நெட்குள்ளே வந்துகிட்டு இருக்கு. ஆனால் எப்படினாலும் டிவி அழியாது. டிவி ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் வந்துக்கிட்டே தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கிற பிளாக் ஷீப் டிவியும் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அது இப்போ நம்மளோட யூடியூபை பிளாக் ஷீப் டிவின்னு ரீபிராண்ட் பண்ணிட்டோம். 24/7 ரன் ஆகிற மாதிரி பிளாக் ஷீப் டிவியை ஒரு ஐபி டிவியாகவும் லான்ச் பண்ண போகிறோம் வெரி சூன். ஸோ அந்த ஐபி டிவியாக லான்ச் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதோடைய இயக்கம் அப்படியே இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் டெலிவிஷன் அதனுடைய இடத்த தக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, அதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சீக்கிரமே லான்ச் ஆகணும், நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும்னு. சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனா இல்லை கிரியேட்டரா? இல்லை கிரியேட்டராக இருக்கும்போது இல்லை இப்படி இருந்தால் தான் நான் படம் பண்ண முடியும்னு நினச்சி தான் உள்ளே வந்தீங்களா? இல்லைனா ஆரம்பத்துலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கிரியேஷன் எது முதல்ல வந்தது? நான் எப்பயுமே கிரியேட்டராக இருக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்றேன். அதில் தான் நம்மளோட ஃபுல்லஸ்ட்டை காட்ட முடியுன்றது என்னுடைய ஆகச்சிறந்த அபிப்பிராயம் அதன் மேலே. ஆனாலும் கூட இந்த பிஸ்னஸை அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு தேவையின் பால் தொட்ட பிஸ்னஸ் தான். ஆனால் அது அப்படியே வளர 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 இதில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம சறுக்குனா நம்மளை மாதிரி நாளைக்கு வேறு யாருமே இங்கே வராமல் போயிடுவாங்களோன்ற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இதை வந்து இந்த பிஸ்னஸ் ரொம்ப டஃபஸ்ட் பிஸ்னஸ் டு ஹேண்டில். இவ்வளோ மேன் பவர் வச்சுட்டு இத்தனை மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்க ஒரு பிஸ்னஸ். டிஜிட்டலி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 7 வருஷத்துக்குள்ள அத்தனை பேட்டர்ன் ஆஃப் கண்டென்ட்ஸ் மாறி இருக்கு. நாங்கள் ஆரம்பிச்சப்போ பொலிட்டிக்கல் சட்டையர் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சரி, பொலிட்டிக்கல் சட்டையில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தால் திடீர்னு விளாக்ஸ்க்கு முன்னாடி ஸ்கெட்ச் சீரீஸ்னு ஒரு ஃபார்மேட், அதுக்கப்புறம் வெப் சீரிஸ்னு ஒரு ஃபார்மேட், இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு ஒரு ஃபார்மேட். இப்போ எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் நம்ம அந்தந்த காலகட்டத்தை கடந்துகிட்டே இருக்கோம். இவ்வளோ அக்ரெசிவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணும்போது எந்த ப்ராப்பர்ட்டியுமே என்னால் 1 வருஷத்துக்கு மேலே தக்க வைக்க முடியாது. அதான் இன்னைக்கு சூழல். நீங்க நல்லா பாருங்க, டாப்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல அவங்களோட நிலையை தக்க வச்சுக்கிறதுல பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம பிராண்டை 2017 இருந்து 9 வருஷம் கடத்திட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப டஃபஸ்ட் திங்ஸ் வி ஹேவ் ஃபேஸ்ட் இதுல போத் ஃபினான்ஷியலி அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லையும். அண்ட் நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே கொஞ்சம் பெருசா பிரம்மாண்டமா எதையாவது ஒன்று மற்றவங்க பண்ணாததை பண்ணணும்னு தேவையில்லாம பெரிய பெரிய ரிஸ்கா நிறைய எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே டஃப் தான். பட் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. என்னென்னா, இதை பார்த்து நம்ம எங்கேயாவது போகிறப்ப சொல்லுவாங்கல்ல, இதை பார்த்து நான் இப்படி ஒன்று ஆரம்பித்தேன், உங்களோட அந்த நகர்வை பார்த்து நான் எப்படி ஒன்று ஆரம்பித்தேன், நீங்கள் ஓடிடிக்கு வந்தது பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஒன்று பண்ணேன்னு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இடத்துல சொல்கிறப்போ ஓகே, இதுதான் கீப்ஸ் அஸ் கோயிங். ஸோ பர்சனலி என்னை கேட்டிங்கன்னா கிரியேட்டராக இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். பட் ஆஸ் அ பிராண்டாக இந்த பிராண்டை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க அந்த பயணத்தை பார்க்கும்பொழுது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினைக்கல, ஆனால் காலத்தின் கட்டாயத்தில் இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் மேனாக ஓடிட்டு இருக்கோம். இன்றைக்கும் கூட என்னுடைய பிஸ்னஸை யாராவது ஒருத்தர் ரன் பண்ணி நான் பாட்டு கிரியேட்டிவை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன்னா அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆர்கஸ். ஓகே, பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையும் கூட தான். ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டிவி பார்க்குறோன்னா ஒரு டிவி சேனல் எப்படி பணம் பண்ணுறாங்கன்னு இப்போது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எப்படி பணம் பண்ணுவீங்க? ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ஒரு இதாக இருக்கட்டும், உங்களோட ஜிடிஎம் என்ன, பிஸ்னஸ் மாடல் என்ன, ரெவென்யூ மாடல் என்னவா இருக்கும்? ஏன்னா உங்கள் கண்டென்ட்டை நாங்கள் கன்சியூம் பண்ணுறோம், நாங்கள் பார்க்குறோம், ஹாப்பியாக இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே இத்தனை மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு கண்டென்ட் வெளியே போகிறதுக்கு எப்படி தான் நீங்கள் ஒரு ரெவென்யூ மாடல் கிரியேட் பண்ணுவீங்க? இதுக்கு இல்லைங்க, அது வெறும் யூடியூபாக இருந்தப்போ இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, இப்போ நமக்கு மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கிறதுனால டெலிவிஷனையும் டிஜிட்டலையும் ஓடிடியையும் சேர்த்து நம்மளால் விற்க முடியுது. ப்ளஸ் ஆன் கிரவுண்டில் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணால் இது 4ஐயும் சேர்த்து விற்க முடியுது. இந்த பேக்கேஜ் செல்லிங் இன்னைக்கு நிறைய மீடியம்ஸ்க்கு கிடையாது. நமக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் வெறும் யூடியூபாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமை வச்சு ஒரு மினிமம் ஒரு 30-40 பேர் டீம் ஆகிட்டாலே அந்த டீமை வச்சு நீங்கள் யூடியூப்பில் கண்டென்ட் பண்ணி யூடியூப்லேருந்து மட்டும் ரெவன்யூ எடுத்து சஸ்டெயின் பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இனிஷியலி தேர் வாஸ் அன் சான்ஸ், ஆனால் அதுக்கப்புறம் அது அப்படியே மாறிடுச்சு. ஈவன் யூடியூபே பல முறை எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒரு சேனலை ஒரு நபரை வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், மல்டிபிள் ஜானர்ஸ் ஒரு கண்டென்ட் மல்டிபிள் ஜானர் கண்டென்ட்டை ஒரு சேனலில் பண்ணாதீங்க, ஒரு நபர் ஒரு ஃபேஸ் அவங்களுக்கான ஒரு கண்டென்ட் அப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் திம்பரா இல்லை நாங்கள் பண்ணால் நாங்கள் வந்து அப்படி ஒரு ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் சேனலாக தான் நாங்கள் இருப்போம், ஜிஇசியாக தான் இருப்போம், நம்ம தான் சன் டிவி ஆகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு மோட்டில் நாங்கள் 6 முதல் 60 வரை எல்லாருக்குமான கண்டென்ட்டை ஒன்றுலே தான் போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதோட விளைவுகளும் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ சித்து ஃபன் பண்ணுறவங்க பண்ணும்போது இங்கே வந்து அது 10 லட்சம் 20 லட்சம் வியூஸ் போகும். அட் த சேம் டைம் டியூட் விக்கி அரசியல் பேசுவார், 1 லட்சம் வியூஸ் தான் போகும். சுட்டி அரவிந்த் தானே தனி ஒரு ஷோ பண்ணுவார், பயங்கர எமோஷனலாக இருக்கும், ரைட்டிங்காக செம்மையாக இருக்கும். ஆனால் அது வெறும் 3000 வியூஸ் 4000 வியூஸ் தான்.
அப்போ ஒரே சேனல்ல 10 லட்சம் வியூஸ் போறதும் 5000 வியூஸ் போறதும் 50,000 வியூஸ் போறதும் எல்லாமே கலந்து போனதே அதுவே ஒரு பெரிய ரிஸ்க் தான். நம்ம ஆனா ஆரம்பத்துல இருந்தே அந்த ரிஸ்கோடையே ஆப்ரேட் ஆகிட்டே இருந்தோம். நம்மளுடைய பெரிய நீங்க சொல்ற இந்த ஜிடிஎம் அதெல்லாம் எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் தெரியாது. பட் அட் த சேம் டைம் இதுல இருந்து ரெவென்யூ எப்படி பண்ணணும்னு நம்ம யோசிச்சப்ப நம்ம சின்னதா எதுவுமே பண்ணக்கூடாது. ஐடியா இஸ் த மார்க்கெட், ஐடியா இஸ் த கீ ஃபார் சக்சஸ். நீங்க சின்னதா காஸ்ட் எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு யாருமே பார்க்க மாட்டாங்க, என்ன ஐடியால செலவு பண்றீங்கன்றது தான் இந்த இடம் பார்க்கும். அப்போ ஐடியாவை முன்னாடி வைக்கும் பொழுது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதோடயே சேர்ந்து பெருசாகும். அந்த ஐடியா எவ்வளவு யூனிக்கா இருக்கோ அது எவ்வளவு பேரை போய் இம்பாக்ட் பண்ணுதோ, இம்பாக்ட்ஃபுல் ஐடியேஷன், அதுதான் இங்க ரெவென்யூ ஜெனரேஷனுக்கான ஒரே மோட். வேற எதுல நீங்க பண்ணாலும் எல்லாரும் பண்றதை நீங்க எப்படி தலைகளா நின்று பண்ணாலும் உங்களை விட அதை நல்லா பண்றதுக்கோ உங்களை விட வியூஸ் காட்டுறதுக்கோ இன்னொருத்தர் ரெடியா இருப்பான். அப்போ நீங்க இந்த மார்க்கெட்டை உடைக்கணும்னா அதுல ஐடியாவால மட்டும்தான் முடியும். புதுசா என்ன பண்றீங்க, யூனிக்கா என்ன பண்றீங்க, அதுல தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கறதுக்கு. இப்போ எல்லாரோட இது என்னன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா 1 லட்சம் 2 லட்சம் இமீடியட்டா சம்பாதிக்கலான்ற ஒரு மித் பரவலா போயிட்டே இருக்கு. ஸோ நீங்க பிளாக் ஷீப் இன்னைக்கு பெரிய ஒரு பிரபலமான ஒரு வாட் எவர் நீங்க யூடியூப் சேனலா இருக்கட்டும், கண்டென்ட் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப பிரபலமாயிட்டீங்க. பட் முன்னாடி நீங்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல எமோஷ்னலி ஃபினான்ஷியலி லோ பாயிண்ட்ஸ்ல எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க? ஆரம்பிச்சு பிள்ளை இன்னைக்கு வரலையும் அது இருக்கு, என்னைக்குமே இருக்கும். நீங்க ஒரு எந்த ஆண்டர்பிரனர் எடுத்தாலும் பெரிய சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் 1000 கோடி ரூபா கம்பெனி வச்சிருக்கவங்கள்ட்ட கூட போய் கேளுங்க, அவங்களுக்கு ஒரு 2 பெயின் பாயிண்ட் இருக்க தான் செய்யும். அவங்க எப்படி அதை கடந்து வராங்கன்றது. நம்ம வந்து டீமா வளர ஆரம்பிச்ச டீம். சொல்லப்போனால் அந்த முதல் 70 பேர் இந்த ஆஃபீஸ்க்கு கிடைச்சது வந்து அது யூனிவர்சலி எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரே எண்ணத்தோட எப்படியாவது ஜெயிச்சிடணும், இன்னொரு 10 பேரை உருவாக்கி விட்டுறணும், இங்க இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி நினைக்கக்கூடியவங்களா அமைஞ்ச அந்த முதல் 70 பேர் கொண்ட டீம். அதுதான் நம்மளோட எல்லாமே, அதுதான் உண்மையான அசெட் நமக்கு. அப்படி ஒரு டீம் கிடைக்கிறப்ப அதுல பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்மளால செய்ய முடியற அளவாவது நம்ம சம்பாதிக்கிறோமா அப்படின்றது. அதுவே நம்மளை எமோஷனலி பயங்கரமா புல் பண்ணும். அப்புறம் நிறைய நேரங்கள்ல நம்ம எடுக்கிறது பெரிய ரிஸ்க் தான். நம்ம பண்ற ஐடியாஸா இருக்கட்டும், யாருமே தொடாததை எடுத்து பண்ணணும்னு நினைப்போம். எதெல்லாம் வியூஸ் போலையோ அப்போ அதை எடுத்து நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எடுப்போம். இந்த மாதிரி எடுக்கிறப்ப அதுல தோல்வி வரும்போது நமக்கு இன்னும் ஒண்ணுமே இல்லாம ஏதோ ஒன்று பண்ணி அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு ஒன்று பண்றோம், இதுவுமே நம்மளை எமோஷனலி ட்ராக் பண்றது தான். ஆனா இதெல்லாம் நாங்க ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டதுனால நாங்க ஓடுறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு நமக்கு. நம்ம எல்லாரும் மாதிரி இல்லடா அப்படின்ற எண்ணமே நம்மளை ரொம்ப தூரம் பயணிக்க வைக்கும். அப்படிதான் நாங்க இந்த கட்டத்திலையும் பயணிச்சுட்டு இருக்கோம். இனியும் ஓடுறதுக்கான காரணம் அதுதான் நினைக்கிறேன். 9 வருஷம் ஆயிடுச்சுன்னு டயர்டாகல, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இந்த பிராண்ட் நிற்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால டயர்லெஸ்ஸா ஓடுறோம். ஓகே, சரி, இந்த 9 வருஷத்துல தமிழ் ஆடியன்ஸை பத்தி நாங்க இதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம், இன்னும் மத்தவங்க அதுல கொஞ்சம் டவுனா தான் இருக்காங்க அப்படின்றவங்க சீக்ரெட் சாஸ் இல்ல மத்தவங்க டவுனா இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் இல்ல, இன்னும் சொல்ல போனா நான் கர்வமா தமிழ் ஆடியன்ஸை பத்தி நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், அதனால இந்த 9 வருஷம் சஸ்டைனபிள் growth காட்ட முடியுது அப்படின்னா என்ன தெரியலங்க. நான் சில விஷயங்களை பாலிசியா வச்சிருக்கோம். நம்ம பிளாக் ஷீப்ல கடந்த 8-9 வருஷத்துல தண்ணி அடிக்கிற மாதிரி தம் அடிக்கிற மாதிரி சீன்ஸே காட்டினதே இல்லை, அப்யூசிவான லாங்குவேஜ் பயன்படுத்தினதே இல்லை, கெட்ட வார்த்தைன்னு ஒன்று பயன்படுத்தினதே இல்லை, ரொம்ப இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸோ இதான் நான் கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்கூல்னு வச்சுக்கோங்க. அதான் சன் டிவி தான் நம்மளோட சன் டிவியில் பாய்ஸ் படத்தையே ரொம்ப டீசெண்டாக தான் போடுவாங்க. ஓகே, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போட்டிருப்பாங்க அப்போவே. ஸோ அந்த மாதிரி நாங்கள் அப்படியே அதை பார்த்து வளர்ந்த ஒரு தலைமுறைன்றதுனால என்னுடைய பாலிசியும் அப்படி தான் இருந்துச்சு. கண்டென்ட்லாம் அப்படி நம்ம எதையும் காட்ட வேணாம் அப்படின்றது. அதனால பெரிய இம்பேக்ட் இந்த சமூகத்தையும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த கண்டென்ட்ல இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு வச்சிருக்கேன், அதை காட்டாமல் இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட. ஸோ இந்த பாலிசி இருக்குல்ல, இது வந்து இன்னைக்கு ஒர்க் ஆகுது. இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் யாரும் நம்மள்ட்ட அப்படி ஒரு கண்டென்ட்டை கேட்கவே இல்லை. இன்னொன்று, ஓடிடி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே என்ன சொன்னாங்க, 2020 அதில் வந்து ரொம்ப இன்டிமேட்டான சீன்ஸ் வைக்கணும், எக்ஸ்பிளிசிட்டான கண்டென்ட் இருக்கணும், இல்லைனா மர்டர் மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் தான் இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னு ஃபுல்லாக டார்க்காக ரத்தம் தெரிக்க எல்லாருமே கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இறங்கும் போதே ஒரு குடும்ப கண்டென்ட், திருவள்ளுவரை வச்சு ஒரு கண்டென்ட், ஒரு காலேஜ் கண்டென்ட், ஒரு 3 பேர் லைஃப்பை பற்றின கண்டென்ட்னு எல்லாத்தையுமே ஹியூமன் எமோஷன்ஸோட ரொம்ப கிரவுண்டடாக ரீஜனலாக இருக்கணும்னு முடிவு பண்ணோம் 2020. இன்னைக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இவங்க பிரைமா இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் இன்னைக்கு சொல்கிறாங்க ரீஜனல் கண்டென்ட் தான் ஒர்க் ஆகுது ஓடிடியில். குடும்பங்களை பற்றி எடுங்க, உங்கள் ஊர் சாமிகள் நாட்டாள் தெய்வங்களை பற்றி எடுங்க, உங்கள் ஊரில் இருக்க வீரப்பனை பற்றி எடுங்கன்னு அவங்கெல்லாம் அதை கண்டுபிடிச்சி வர்றதுக்கு ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் 2020 எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது இங்கே ரீஜனல் கண்டென்ட் தான் ஒர்க் ஆகும். அது ஓடிடியாக இருந்தாலும் டெலிவிஷனாக இருந்தாலும். இன்றைக்கும் கருப்பு 350 கோடி பண்ணியிருக்குன்னா அது எவ்வளோ ரீஜனலாக ரீச் ஆகிருக்குன்றது தான் அதில் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மக்களை நம்மளோட மண்ணோடைய நேச்சரே வேறு.
நீங்க எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகுறது இங்க ஒர்க் ஆகும்னு நினைச்சா நடக்காது. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் அவங்க கதையும் மனிதம் இருக்க கதையும் சுயமரியாதையை தாங்குற கதையும் இருந்தா அது நல்லா ஓடும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அயலியோ விலங்கோ இங்க ஹிட் ஆகுறதுக்கான பெரிய காரணம் அதுதான் நினைக்கிறேன். என்னோட ஃபாலோயிங் கொஸ்டினும் அதை தான் இருந்தது. எப்படி இந்த கண்டென்ட் கரெக்டாக இருக்கும், இந்த கண்டென்ட் ஃப்ளாப் ஆகிடும்? ஏன்னா நீங்கள் எவ்ரி டே இன் அண்ட் டே அவுட் கண்டென்ட்குள்ளே இருக்கீங்க. ஸோ இதை பார்த்தாலே இது கரெக்டாக தான் இருக்கும், இதை பார்த்தாலே இந்த கண்டென்ட் கூடாதுன்னு எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? பண்ணவே முடியாதுங்க. இன்னைக்கு வரலையும் பண்ணதே கிடையாது. நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம், இந்த இன்டர்வியூ நம்ம என்ன நினைச்சு பண்றோம், இது எப்படி 1 லட்சம் வியூஸ் போயிடும், 10 லட்சம் வியூஸ் அப்படின்னு நினைப்போம். 2500 வியூஸ்ல முக்கிட்டு கூட வாய்ப்பு இருக்கு. இது கண்டென்ட் சம்பந்தப்பட்டது இல்ல. அல்காரிதம் வேற, இங்க கண்டென்ட் வேற, பாக்குறவங்களோட மென்டாலிட்டி வேற. இது யாருக்கு போய் சேருதுன்னே நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா இதோட கன்சியூமர் பேஸ் ரொம்ப பெருசு. உண்மையிலே இந்த தேவை இருக்கவங்களுக்கு தான் இந்த கண்டென்ட் போய் சேருதானே நம்மளால சொல்ல முடியாது. இதெல்லாம் இருக்கிறதுனால, இவ்வளவு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால ஒரு கண்டென்ட்டை ஜட்ஜ் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்னா, ஒரு கண்டென்ட் நல்லா பண்ணி கொடுக்கணுமா, நம்ம ஒரு குவாலிட்டி செட் பண்ணி அந்த குவாலிட்டியை அட்டைன் பண்றோமா, நம்ம ஒரு இம்பாக்ட் நினைச்சு அந்த இம்பாக்டை அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுது, அவ்வளவுதான். நான் அதனால தான் ஆரம்பத்துல இருந்தே 5000 வியூஸ் போனாலும் 10,000 வியூஸ் போனாலும் 20,000 வியூஸ் போனாலும் எங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்டை பண்ணிட்டே இருந்திருக்கும் யூடியூப்ல. நாங்க இது கம்மியா தானே வியூஸ் போகுதுன்னு அதை நிறுத்தினதே இல்லை. ஏன்னா அதை பார்க்குற 50,000 பேர் அரசியல் பேசுறவங்க, அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை பார்க்கட்டும். அதுல விருப்பம் இல்லை, ஜாலியா கலாச்சாரம் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு வேற ஷோ இருக்கு. இப்படிதான் நம்ம இயங்கி இருக்கோம். அதனால நான் என்னைக்குமே வியூஸை பத்தி நான் யோசிச்சதும் இல்லை. இன்னும் சொல்ல போனா பிராண்ட்ஸ் கிட்ட நாங்க வியூஸை வித்ததே இல்லை. ஏன்னா எந்த டெலிவிஷன்லயோ நியூஸ் பேப்பர்லயோ எஃப்எம்லயோ யார்கிட்டையுமே பிராண்டை விற்கிறப்ப வியூஸை வச்சு யாரும் விற்கிறது இல்லை. இப்போ நீங்க ஒரு டிவியில வந்து ஒரு ஷோக்கு ஸ்பான்சர் பண்றீங்க, அது ஒரு டிஆர்பி பண்ணணும்னு நினைச்சு பண்றீங்க, அவங்க ஒரு டிஆர்பி சொல்றாங்க, அந்த டிஆர்பி பண்ணல, என்ன பண்ணுவாங்க, அதுக்கு காம்பன்சேஷனா இன்னொரு ஷோல வேணா அவங்க ஏதாவது ஆட் பண்ணி தருவாங்களே தவிர அது போனதுதான். ஏன்னா இப்ப அந்த ஒருவேளை ரேட்டிங் அவங்க நினைச்சதோட டபுள் மடங்கு போயிருந்தா, அந்த சீசன் பயங்கரமான ஹிட் ஆயிருந்தா அப்ப 2 மடங்கு காசு வாங்குவோமா பிராண்ட்? கிடையாது. அப்ப அதே தானே இங்கேயும். இங்க மட்டும் எல்லாரும் வியூஸ்ல வித்துக்கிட்டே இருந்தப்ப நான் அதான் சொன்னேன், வியூஸ்ல விற்காதீங்க. வியூஸ்ல விற்கிறது நீங்க நான் எக்ஸ்க்ளூசிவா வியூஸ்ல விற்கலாம். நீங்களும் ஒரு நியூஸ் போடுறீங்க, நானும் ஒரு நியூஸ் போடுறேன், இதை வியூஸ்ல விற்கலாம். நான் ஒரிஜினலா யோசிச்சு அதுக்கு நான் ஒரு மெனக்கிட்டு அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து ஷூட் பண்ணி அந்த கண்டென்ட் நான் ஒரிஜினலா ப்ரெசென்ட் பண்றப்ப அதை வியூஸ்ல விற்கவே முடியாது. ஏன்னா இதோடைய கான்செப்சுவலைசிங்ல இருந்து நம்ம அதை கன்சியூம் பண்ற இடத்துக்கு வர்றதுக்குள்ள அவ்வளவு பெரிய பொருட்செலவு இருக்கு. அதுக்குள்ள நீங்க இதை வெறும் வியூஸை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படின்றது தான் என்னுடைய டே ஒன்ல. அதனால அதை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எது ஜெயிக்கும் ஜெயிக்காது அப்பெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம ஒன்லி ஜெயிக்கிற கண்டென்ட் தானே போட்டிருப்போம். இது வரையிலும் நம்ம 6500 மணி நேரம் கண்டென்ட் பண்ணியிருக்கோம், 6500 hours ஆஃப் கண்டென்ட். அதுல எதெல்லாம் ஜெயிக்கும் ஜெயிக்கான சில கண்டென்ட்லாம் 5 வருஷத்துக்கு அப்புறம்லாம் ஜெயிச்சிருக்கு. அந்த மாதிரிதான் இங்க எது ஒர்க் ஆகுதுன்றதை யார் கண்டுபிடிக்க? சத்யன் பிரதர் என்னைக்காவது யோசிச்சிருப்பாரா, லக்ஷ்மண் ஸ்ருதி மேடையில பாடின ரோஜா இன்னைக்கு ஹிட் ஆகி எல்லா நியூஸ் சேனல்ல ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அப்போ கண்டென்ட் எங்கேயோ இருந்து எப்பயோ ஹிட் ஆகும். ஆனா நம்மளோட வேலை அதை சரியா பண்ணணும். நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட அதை பார்க்கட்டும், ஆனா சரியா பண்ணணும்ன்றதுதான் நம்மளோட. இன்னைக்கு ஒருவேளை ஒரு யங் பர்சன் வந்து நான் கண்டென்ட் கிரியேட் பண்ண போறேன், இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன்னா, இல்லை இதெல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி டெக்னிக்ஸை தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு உங்க சைட்ல இருந்து என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு இண்டிவிஜுவல்ஸ் ஹேஸ் பிகம் மோர் பாப்புலர் அண்ட் பவர்ஃபுல் தேன் ஒரு குரூப், ஒரு டீமாக இருந்து பண்ணுறதை விட இண்டிவிஜுவல்ஸ். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு குரூப்பாக இயங்கக்கூடிய டீம்ஸே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நம்ம மாதிரி 10 பேர் 15 பேர் சேர்ந்து ஒரு டீமெல்லாம் வச்சுட்டு இயங்கக்கூடியவங்களே கம்மியாக இருக்காங்க. ஸோ நான் வரக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்கிட்ட ஒன்று தான் கேட்பேன், உன்னுடைய நோக்கம் என்ன? நீ வந்து இங்கேருந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி ஒரு பிராண்ட் ஆகி அந்த பிராண்டு 10-15 வருஷம் ட்ராவல் ஆக போகுது அப்படின்னா நீ அதுக்கு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணு. நீ இண்டிவிஜுவலாக ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நான் சினிமாவில் போய் நடிக்கணும், என்னுடைய டேலண்ட்டை காட்டணும்னா உனக்கு இன்னைக்கு யூடியூபே தேவையில்லை, இன்ஸ்டாகிராம் போதும். இந்த இன்ஸ்டாகிராமில் போடுறத அப்படியே எடுத்து யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் ஃபேஸ்புக் ஷார்ட்ஸ்லையும் போட்டு வந்தால் மல்டிபிள் ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்துடும். இவ்வளோதான் என்னுடைய கேள்வி, இவ்வளோவா தான் இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க, யூனிக்காக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க, விடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க. இது தோத்து போச்சுன்னு எந்த கட்டத்திலையும் நினைக்காதீங்க. ஜெயிக்கிற நாள் ரொம்ப சீக்கிரத்துல இருக்கு நீங்கள் விடுறதுல இருந்து. அதனால விடாமல் அதை பண்ணிக்கிட்டே இருங்கன்னு மட்டும் தான் சொல்லுவேன். வேற எந்த அட்வைஸும் சொல்றது இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஜெயிக்கிறவங்கள்ட்ட இருந்து நிறைய நம்ம தான் எடுத்துக்கணும். நம்ம அட்வைஸ் எடுத்துக்கிற இடத்துல தான் இருக்கோம். அதனால அவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்றது இல்லை. பட் இதை மட்டும் கேட்டுக்கிறேன், நீ இண்டிவிஜுவலாக ஜெயிக்கணும் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன்னா சேனல் பண்ணாது. ஏன்னா அதுல நீ அதை ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். பிளஸ் நீ அந்த பிராண்டை பாதியில விட்டுட்டு சினிமாக்கு போயிடுவோன்னா அதை நீ பிராண்டா கிரியேட் பண்றது யூஸே இல்லை. நீ இதை பிராண்ட் ஆக்குனா இதுக்கு ஒரு 20 வருஷ பிளான் வச்சுக்க, அப்படின்னா அப்படி ஆப்ரேட் பண்ணு. இல்லை நீ இண்டிவிஜுவலா ஆப்ரேட் பண்ணி ஜெயிக்கிறது தான். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போதும், அதுல யூனிக்கா நல்ல கண்டென்ட் பண்ணு, உனக்கான பேஸை கிரியேட் பண்ணிக்க ஒர்க் பண்ணு.
இப்போ நீங்க கண்டென்ட் பண்றது ஒரு R&D பண்ற மாதிரி கரெக்டா? நீங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க ப்ரோட்டோடைப் பண்ற மாதிரி யோசிக்கணும், இது ஒர்க் ஆகுமா, மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுமான்ற மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா பிசினஸ்ல இருக்கும்போது பணம் பண்றது உங்களோட ஒரு கோலா இருக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி டீம் இருக்கும். எப்படி நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா, ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க எனக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ண தான் பிடிக்கும்னு, பிசினஸ் மேனா ஆறதுக்கு எந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? ஸோ கண்டென்ட்ல இருந்து தாண்டி நான் ஒரு பிசினஸா இதை பண்ண போறேன், ஸோ நான் ஒரு கிரியேட்டர் மட்டும் இல்லை, நான் தான் இந்த கம்பெனியை நடத்துறேன்றப்போ உங்களை எப்படி நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்க? நான் தயாரே ஆகலைங்க, துபுக்குடின்னு என்னை தள்ளி விட்டுட்டாங்க, இப்படிதான் பண்ணி அவனும் தத்தளிச்சுவா மேலே அப்படின்ற மாதிரி, நீச்சல் தெரியாத குளத்துல விழுந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் அதுலேருந்து நம்மளை தகவமைச்சுக்கிட்டோம். சரி ஓகே, ஒவ்வொன்றா தெரிஞ்சுட்டு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு பிராண்ட் நம்மள்ட்ட வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க, என்ன கொடுத்தா எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க, இந்த சைக்காலஜி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் அங்கே தான் பிளாக் ஷீப்க்கு CEO பாலகிருஷ்ணன் அவர்கள், அவர் ஒரு 13 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டைம்ஸ், அங்கேருந்து அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள்லாம் நமக்குள்ளேயே ஒரு ஹெட்ஸ் வச்சு இது வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி தான் நம்ம டீம், அந்த முதல் உருவான கோர் டீம் தான் நம்ம ஹெட்ஸாக வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து அது கிரியேட்டர் ட்ரிவனாகவே இருந்தோம். எல்லாத்துலேயுமே நம்ம கிரியேட்டரை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு தான் கிரியேட்டர் சென்ட்ரிக்காகவே யோசிச்சோம். அப்புறம் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பார்வையை கொஞ்சம் விஸ்தீரப்படுத்தினார், அது கொஞ்சம் பெருசாக்கினார். பெருசாக்கி பெர்செப்ஷனாக பெருசாகணும், நம்ம பெர்செப்ஷனாக பெருசாகினா தான் பிராண்ட்ஸ் உள்ளே வர முடியும். அப்போ அதை பிராண்ட் சென்ட்ரிக்காக எப்படி யோசிக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றிலையும் அவர் நிறைய லேர்னிங்கை நமக்கு கொடுத்தாரு. ஸோ இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்து அதை சொல்லும்போது நாங்கள் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது இனிஷியலி கொஞ்சம் நிறையவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக நம்மளே ஒரு ஐடியா யோசிக்கிறப்ப இதில் எந்த பிராண்ட் இன்டெகிரேட் ஆகும், இதில் எந்த பிராண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டென்ட் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளும். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன், கிரியேட்டரா இருக்குது வேற, கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்குது வேற. நீங்க கிரியேட்டரா ஒரு டிராயிங் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு வருஷம் கூட ஒரு படத்தை வரையலாம், என் படம் மோனலிசா படம் ஆகணும்னு நினைச்சு கூட வரையலாம். ஆனா நீங்க கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து நீங்க ஒருத்தட்ட ஒர்க் பண்ணணும்னு வந்துட்டோம்னா, இல்ல நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை டெலிவர் பண்ணணும்னு வந்துட்டோம்னா, அந்த மாசம் 30 டிராயிங் வரையணும்னா வரையணும், அதை கிரியேட்டிவாகவும் வரையணும், கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த டிமாண்டையும் மீட் பண்ற மாதிரி. இதுதான் நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டிய இடம். ஒரு கிரியேட்டராகவும் பிஸ்னஸ் பண்ணுறப்பையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய, அதில் சில சின்ன ஏற்ற இறக்கங்கள், நமக்கு அதிருப்திகள் திருப்திகள் எல்லாமே இருக்க தான் செய்யும், அதை கடந்து தான் ஓடணும். இன்னைக்கு நீங்கள் நிறைய ஃபவுண்டர்ஸோட பேசுகிறீங்க, நிறைய பேரோட கான்வர்ஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பீப்புளோட கான்வர்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை மணி ஆக்குற ப்ராசஸில் இந்த ஒரு மித் அவங்க கிட்டலாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் இப்போ கண்டென்ட்டை வந்து மணி ஆக்குற ப்ராசஸில் இருக்காங்க. ஸோ டிஜிட்டலில் மணி ஆக்கும்போது இந்த மித் இருக்குது, அவங்க அதை நம்புகிறாங்க, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது, எனக்கு உள்ளுக்குள்ளே தோணுது இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னா என்ன? இல்லை, எனக்கு அப்படி அது மித்து அது உடஞ்சிரும் அப்படிலாம் அப்படி ஸ்பெசிஃபிக்காக இல்லை. எதை வேணால் கண்டென்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப நாள் தாங்காதுன்னு எனக்கு தோணுது. அது வந்து பெருசாக பேக் ஃபயர் ஆகும். எத்திக்கலாக சம்பாதிக்கிற எந்த விஷயத்துக்கும் எவ்வளோ பெரிய பவர் இருக்கோ அது வந்து லெகசியாக மாறும். இந்த அன்எத்திக்கலாக சம்பாதிக்கிறாங்கல்ல, அது ஒரு பபுள், அது உடஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று போட்டு ஒரு தம்ப்நெயில் வச்சு ஒரு டைட்டில் வச்சு சம்மந்தமே இல்லாத யாராவது ஒரு லைஃப் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசியோ ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியோ இல்லை இல்லாத ஒரு விஷயத்தை தம்ப்நெயில் டைட்டிலில் மிஸ்கைட் பண்ணியோ இப்படி ஏதோ ஒன்று பண்ணி இந்த மிஸ்லீடிங்கில் சம்பாதிச்சிடலாம்னு நினைக்கிறாங்கல்ல, அது வந்து அது ஆரோக்கியமான சூழல் இல்லை. எல்லார் கைக்கும் மொபைல் போயிடுச்சு, எல்லாரும் மீடியா ஆகிட்டாங்கன்றது எவ்வளோ ஆரோக்கியமோ, எல்லாரும் மீடியாவாக இருக்கிறப்ப அதில் நம்ம அவ்வளோ அவேராகவும் இருக்கணும் அதில். ஓகே, ஏன்னா எப்போ வேணால் எந்த தப்பான விஷயம் வேணால் யாருக்கு வேணால் போய் சேரும். அப்போ குறிப்பாக மீடியாஸ், இங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாஸ் அதை இன்னும் கவனமாக எடுத்துக்கணும். அவங்கள அவ்வளோ லட்சம் பார்வைகள் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வெறும் பணத்துக்காக வெறும் ஒரு இதுக்காக ஒரு ஜோடனை பண்ணுறதோ இது பண்ணுறதோ, அது எனக்கு ரீசன்ட் டைமில் ஜேர்னலிசம்க்கு அப்படியே அப்பாற்பட்டு, ஜேர்னலிசம்ன்ற வார்த்தைக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெரிய செக்மெண்ட் இங்கே இயங்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மித்து அது உடஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் தாண்டி அது உடையணும், அது கலைஞ்சு மறுபடியும் சரியான ஊடகமாகவும் சரியான செய்திகளை கேரி பண்ணுற இடமாகவும் இது மாறணும்னு நினைக்கிறேன். இது வளர்ந்து வந்தப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ இப்ப அது அவ்வளவு அபாயகரமா இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு. ஒரு தப்பான நியூஸ் அப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஒரு தப்பான விஷயம் அப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஒருத்தர் மேல ஏதாவது ஒரு அக்யூஸ் பண்றாங்கன்னா அது உண்மையா பொய்யான்றது புரியறதுக்குள்ளேயே அவன் மேல கம்ப்ளீட்டா அக்யூஸ் பண்ணி திட்டி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து இல்லடான்னு சொல்ற வீடியோவை 3500 பேர் தான் பாக்குறாங்க, ஆமான்னு சொல்ற வீடியோ போயிருது 3.5 மில்லியன் போயிருது. அப்ப இந்த இது இருக்கு இல்லையா, என்ன வேணா பேசலாம், நம்மள்ட்ட ஒரு மீடியா இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த எண்ணம் மட்டும் உடையணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் 10 lakhs நீங்க சம்பாரிச்சதுன்னா எது மூலமா வந்தது அந்த ரெவென்யூ? ஸோ ஆட்ஸ் இருக்கு, பிராண்ட்ஸ் இருக்கு, நீங்க ஒரு மாதிரி பிளான் பண்ணிருப்பீங்க. ஸோ எப்படி அந்த 10 lakhs? முதல்ல நாங்க எதுவுமே பிளான் பண்ணலைங்க, எங்களுக்கு விற்கவும் தெரியாது. நாங்க ஒரு கட்டவரிலையும் 2017 2015 ஸ்மைல் சேட்டையில இருந்தோம். அப்ப விற்கிறது எங்க பார்ட்ல நாங்க ஒருத்தருக்காக ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். 2017 வெளில வந்து நம்மளோட ஓன் சேனல் அதான் பிளாக் ஷீப். 2017 இருந்து 19 வரலையும்
நம்ம ஒரு பிராண்டை கூட போய் அப்ரோச் பண்ணி பிராண்ட் எடுத்ததே இல்லை. யாராவது அவங்களே வருவாங்க, nativesweet.com அப்படின்னு வருவாங்க, அவங்கள்ட்ட ஒரு காசை வாங்குவோம், தீபாவளிக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இந்த மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் 10 லேக்ன்றது எனக்கு தெரிஞ்சு யூடியூப் ரெவன்யூவாக தான் இருக்கும். அது நம்மளோட ஓன் யூடியூப் ரெவன்யூவாக தான் இருக்கும். அந்த டைம்ல வி ஆர் த பைனியர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் மூவருக்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. ஒரு 5-6 சேனல் தான் இங்கே உண்டு. அப்போ ஜியோ பயங்கரமா வளர்ந்துச்சு. நாங்கள் ஒரு 3 வருஷத்துல நடக்கும்னு நினைச்சு 1 வருஷத்துல நடந்துச்சு. ஏன்னா ஜியோ பயங்கரமா வளர்ந்து 1.5 GB டேட்டாவை எல்லாத்தையும் கொடுத்து இதை டெய்லி 1.5 GB நீ தீர்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 1.5 GB எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாம நம்ம கண்டென்ட் பார்த்தாங்க எல்லாரும். ஸோ அப்படி அந்த டைம்ல அப்படிதான் நம்ம வளர்ந்தோம். அதனால இந்த ஃபர்ஸ்ட் 10 லேக் எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஜியோட்ட இருந்து தான் வந்துச்சு, நம்ம எடுத்துக்கலாம். யூடியூப்ல இருந்து தான் வந்திருக்கோம். அப்புறம் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வர்றது 2019 நான் சொல்றேன்ல, பாலாண்ணன் அவர் வந்து ஒரு பிசினஸ் கொடுக்கறதுக்காக வர்றார் பிளாக் ஷீப்குள்ள. அவர் ஒரு பிராண்டுக்கு பிசினஸ் கொடுக்க வர்றார். அப்ப என்கிட்ட எவ்வளோன்னு கேட்கிறார். நான் ஒரு வேல்யூ சொல்றேன், அசந்து போயிட்டார். அதிகமா இருக்குன்னு இல்லை, என்ன இவ்வளோ கம்மியா வைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் தான் சொல்றாரு, எனக்கு இவ்வளோ கம்மியா வைக்கிறீங்க ஓகேவான்னு. நான் உடனே போதும், எங்களுக்கு இவ்வளோதான் செலவாகுது, அதனால அப்படியா ஒரு நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா, பேப்பர் பேனா கொடுக்குறீங்களான்னு ஒவ்வொரு செலவாக கேட்குறாரு. இங்கே செலவு ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, சம்பளம் எவ்வளோ கொடுக்குறீங்க, உங்களுக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளோ, கரண்ட் பில் எவ்வளோ, வாடகை எவ்வளோ, இதெல்லாம் சேர்த்து பார்க்கணுமான்னு எனக்கு தோணுது. அப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஏங்க நீங்கள் ஒரு வீடியோவே 25,000 ரூபாய்க்கு பண்ணுறீங்க, அதை 10,000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு வீடியோவும் 15,000 ரூபாய் கம்மியாக விற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஒன்று அப்படியா அவ்வளோ கம்மியாக விற்கிறோம் அப்படின்ட்டு அப்பையில இருந்து தான் இந்த சைடை நம்ம பார்க்கவே ஆரம்பிக்கிறோம். பிஸ்னஸ் என்னன்றதே அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்கிறோம். ஓ இதெல்லாம் சேர்ந்தது தான் P&L அப்படின்னு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லலாம், 2 வருஷம் வரலையும் நம்மள்ட்ட டைரக்ஷன் டீம் உண்டு, ஆக்டிங் டீம், எடிட்டிங் டீம், ரைட்டிங் டீம், டிசைன் டீம், எல்லாத்துக்கும் டீம் இருந்துச்சு. சோஷியல் மீடியா டீம், விற்கிறதுக்கு டீம் இல்லை. சேல்ஸ் மார்க்கெட்டிங்னு 2 டீமையே மறந்துட்டோம். அப்படி ஒரு டீம் இருக்கணுன்றதே எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் 2019 அப்புறம் ஒரு உள்ள வந்தோன்னா தான் அதெல்லாம் மாறுது. அப்புறம் அந்த வருஷம் ரொம்ப அக்ரெசிவாக பிராண்ட்ஸை நோக்கி மூவ் பண்ணுறோம். 2020 நிறைய பிராண்ட்ஸை நான் நேரில் போய் மீட் பண்ணேன். அது ஒன்று நம்ம இந்த ஃபேஸாக இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். எந்த ஒரு கம்பெனியோட எம்டியையும் நம்ம போய் அப்பாயின்மெண்ட் கேட்டால் மீட் பண்ணிட முடியும் அப்படின்றது, அதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இங்கே உள்ளே வர்றப்ப. ஸோ அங்கே போய் அவங்களெல்லாம் மீட் பண்ணி ஒரு பெரிய ட்ராவல் ஒன்று தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றணும். அப்போ தான் எனக்கு பிராண்ட் பற்றின புரிதலும் அவங்களுடைய நீட்ஸ் பற்றின தெரிதலும் எல்லாமே கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஓரியன்டாக நம்ம கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, நீங்களே எனக்கு அடுத்த கேள்விக்கான லீடே கொடுத்துருக்கீங்க. நான் இன்னைக்கு பர்சனல் பிராண்டிங் பண்ணுறதா இல்லை ஒரு கம்பெனியை பிராண்ட் பண்ணுறதான்னு ஏகப்பட்ட ஃபவுண்டர்ஸ்க்கு மனக்குழப்பம் இருக்குது. எங்கே நான் பர்சனல் பிராண்ட் பண்ணணும், எங்கே வந்து என் கம்பெனியை பிராண்ட் பண்ணணும், இந்த ரேஷியோ எவ்வளோவில் இருக்கணும்? நான் பர்சனல் பிராண்டிங்கே பண்ணது இல்லைங்க. தானே எனக்கு நடந்தது எல்லாமே ஆர்கானிக் தான். இப்போ ஏதோ நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் ஆர்கானிக் தான். நான் எதையுமே பண்ணதில்லை. அதுக்கு நம்ம பண்ணாது இன்ஆர்கானிக் இல்லை, ஆர்கானிக்காகவே பண்ணணுன்றது தான் என்னுடைய தாட் ப்ராசஸும். மைட் பி எனக்கு டைமும் அதுக்கான சூழலும் ஒத்துழைக்கவே இல்லை. அதனால நான் பர்சனல் பிராண்டிங்னு என்னுடைய பேஜ் ரொம்ப வீக்காக இருக்கும். என்னோட சோஷியல் மீடியா பேஜ் இத்தனைக்கு நான் யூடியூபோடைய முதல் அம்பாசிடர். இந்த வாழ்ந்து கட்ட ஜமீன் குடும்பம் மாதிரி தான் இருக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ முடிஞ்ச அளவு அதை ஆக்டிவாக வச்சுக்க இப்போ முயற்சி பண்ணுறோம். இப்போ ஏன்னா நம்மளோட காம்படிட்டர்ஸை பார்த்து, யாரு 16 வயசு 17 வயசுல கிரியேட் ஆகிறான்ல, அவன் தான் இப்போ நம்ம காம்படிட்டர். அவனை பார்த்து தான் நம்ம இதெல்லாம் ஓகே இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் இவ்வளோ ஆடியன்ஸ் பல்ஸை பிடிச்சி இவ்வளோ நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியுன்றப்ப தான் நம்மளும் அதுக்கு தயாராகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற அளவு நான் முதல்ல தயாராக இல்லை. நானே அப்படி பண்ணிக்கல. என்னை கேட்டால் இதில் ப்ரப்போசிஷன்லாம் கிடையாது. பிராண்டுக்கு எவ்வளோ நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ வெரி ஈக்குவலி பர்சனல் பிராண்டிங்கும் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் நாட் அன் இன்ட்ரோவர்ட், உங்களுக்கு அது தேவைப்படலைன்னா ஓகே, நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் விட்டுருங்க. அதை பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணாலும் அது தெரிஞ்சிடும் இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள காட்டிக்கிறாங்க. அதற்கான நீட் உங்கள் பிஸ்னஸில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னுடைய பிராண்டுக்கு அம்பாசிடர் வேணாங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. நானே அம்பாசிடர் ஆயிடலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கு. நானே இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு அந்த மோடுக்கு வந்துட்டாங்க எல்லாரும். அதுவே விற்கிறப்ப நம்ம ஏன் இன்னொரு இன்ஃப்ளூயன்சருக்கு காசை போட்டு வித்து இது பண்ணும் அப்படின்ற இடத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கூட நம்ம பார்க்குறோம், அவங்களோட ஓனர்ஸே ஆட்ஸ்ல அப்பியர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த சேஞ்ச் இருக்கிறதுனால என்னைய பொறுத்தவரையிலையும் இது ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பிராண்டை எவ்வளோ பொசிஷன் பண்றீங்களோ, ஒரு பிராண்டை எப்படி நீங்க இது பண்ணிக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்களுக்கும் செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிருங்க. நீங்க சொன்னீங்க 16-17 வயசுல எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட் பண்ணி வியூஸ் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. ஸோ 1 லட்சம் வியூஸ் கூட வருது, ஆனா 0 ரெவென்யூ. இதுல என்ன தப்பு நடக்குது நீங்க ஜட்ஜ் பண்றீங்க? இல்ல எல்லாருமே ரெவென்யூ பண்ணணும்ன்ற அப்போ நீங்க ஒரு சாரி வச்சு பேச ஆரம்பிக்கிறீங்க, நீங்களே ஒரு சாரி கம்பெனி ஆகுறீங்க, உங்களுடைய ரெவென்யூ ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஏன்னா நீங்க ஒரு பிசினஸ்க்காக பேச வந்திருக்கீங்க. நீங்க ஒரு டான்ஸ் ரீல் பண்றீங்க, அதுல நீங்க 1 லட்சம் வியூஸ் பண்றீங்க, 3 லட்சம் வியூஸ் பண்றீங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இந்த பிராண்டுடைய நெட்வொர்க் உங்களை ரீச் பண்ண முடியாதா இருக்கும், அதனால பணம் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது, இன்ஸ்டாகிராம் மணி மேக்கிங் பிளாட்ஃபார்ம் கிடையாது. இப்போ யூடியூப் மாதிரி கண்டென்ட் பண்ணாலே காசுன்ற இடம் இப்போ இன்ஸ்டாகிராம் கிடையாது. மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் அதை நோக்கி அவங்க மூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ரெவென்யூ பண்ணாதான் உண்டு. அப்படி இல்லைன்றப்ப பிராண்ட் கொலாப் மட்டும்தான் ஒரே ரெவென்யூ ஆப்பர்ச்சுனிட்டி.
அது எல்லாருக்கும் கிடைக்கும்ன்ற இது கிடையாது. ஓனா ப்ராடக்ட் விற்கிறவங்களுக்கு அது ஈஸியாயிருது, வியூஸும் போகுது, அவங்க ப்ராடக்ட்டும் விற்கிது, அப்போ அது அவங்களுக்கு ரெவன்யூ ஆயிடுது. ஆனால் வெறும் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் பண்ணுறவங்களுக்கு அப்படி இருக்காது. உங்களை ஒரு பிராண்ட் வந்து அப்ரோச் பண்ணும், இல்லை நீங்கள் ஒரு பிராண்டை போய் கொலாப்க்கு அப்ரோச் பண்ணும், அது வரைக்கும் அது 0 ரெவன்யூ தான். பட் என்னைய கேட்டால் உங்களோட விசிபிலிட்டியை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டே போங்க, நாளைக்கு அதுதான் பேசும். இன்னைக்கு அந்த ப்ரொஃபைலும் உங்களுடைய என்கேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டும் தான் எல்லா பிராண்ட்ஸ்டையும் பேசுது. அப்போ அதை பில்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் அதை தொட்டுடலாம். நீங்க சொன்னது ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ரெடி ஆகாத போதே நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படி. பட் ஆனா இந்த ஒரு ப்ரூட்டல் ட்ரூத்தை யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை, இதை நானே பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது என்ன சம்பவம், இல்லை என்ன ஒரு லேர்னிங், இதை பத்தி யாருமே என்னை ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. இந்த உண்மையை பற்றின இப்போ ஆண்டர்பிரினர்ஸ்லாம் வெளில சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வெளியில வேல்யூவேஷனாக பெருசாக சொல்லுவோம், நம்மளை வந்து எப்பயுமே பெருசாக காட்டிக்கிறதுக்காக என்னோட பிஸ்னஸ் இப்படி இருக்கு, டேர்ன் ஓவர் இப்படி இருக்கு, இதுக்குன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக நம்ம சொல்ல மறைக்கிற உண்மை வந்து பின்னாடி நம்ம வாங்குற அடியும் சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்குன்றதே எந்த ஆண்டர்பிரினரும் சொல்றதே கிடையாது. திரும்பினாதான் தெரியும். சுந்தர்சி படத்தில் வர மாதிரி முழுசா வெடிச்சு அப்படியே திரும்பி நிற்பாயில, அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. அந்த வழியில ஏன் சொல்றது இல்லைன்னா, அவங்களுடைய பிராண்டை எப்பயுமே நம்ம பொசிஷன் பண்ணி பெர்செப்ஷனை அப்படியே வச்சுக்கணுன்றதுனால நம்ம சொல்றது இல்லை. ஆனால் யதார்த்தம் அதுக்குள்ளே வந்தானா ஒரு 3 நாள் 3 மாதத்துக்குள்ளேயே மற்ற ஆண்டர்பிரினருக்கு அது தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ பாருங்க, எல்லாருமே ஃபேன்சியாக சொல்லுவாங்க, டீ கடை போட்டுடலாம், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடலான்றது ஒரு பேசிக். ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறவனோட வலியும் வேதனையும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அங்கே நீங்கள் யார் கையில் காலெல்லாம் விழுவும், நம்ம ஏதோ முதலாளியாக உட்காந்து வேலை செய்கிறோன்னு எல்லாரும் நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினர் ஆனீங்கன்னா அதாவது ஒரு எம்ப்ளாயியாக இருக்கப்ப நம்ம வந்து அங்கே வந்து ஒரு அவமானத்தை சந்திக்கிறோம், இன்னொருத்தருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம், இப்படியெல்லாம் இருந்து நான் ஓனர் ஆகிறேன் அப்படின்னு தான் ஆண்டர்பிரினர் ஆகிறோம். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அதை விட அதிக அவமானம் நமக்கு கிடைக்கும். அதை விட அதிகமாக ஒவ்வொருத்தன்ட்டே போய் நம்ம கெஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம வேலை நடக்கிறதுக்காக. ஒரு இன்வெஸ்டருக்கு நம்ம பதில் சொல்றதுங்கிறது ஹெச்ஆருக்கு பதில் சொல்றதை விட கஷ்டம். ஏன்னா இவன் பணத்தை போட்டு கேள்வி கேட்க போறான் நம்ம கிட்ட. இன்னொன்று, இதுவரையிலும் உங்களுக்கு மேல இருந்தவங்க தான் ஹையரார்க்கியில உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. நீங்க ஆண்டர்பிரினர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க எல்லாரும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்ப எந்த விதத்திலையும் இது வந்து ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒருத்தரால ஆண்டர்பிரினர் ஆக முடியாது, நான் கெத்துன்னு சொல்றதுக்காக ஆக முடியாது. இதை யாரும் வெளில பேச மாட்டாங்க. ஆனா இந்த வழி எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே நான் கெஞ்சவே ஆரம்பிச்சேன், அதுக்கு முன்னாடி நான் கெத்தா தான்டா இருந்தாங்க அப்படின்றது. ஆனா இங்க வந்து எப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா, சமூகத்துல எம்ப்ளாயினா அவங்க வந்து அடிபணிஞ்சு போறவங்க, பிசினஸ் ஓனர்னா அவங்க கெத்தா அப்படின்னு இருக்கு. கிடையாது. ஒரு எம்ப்ளாய்க்கு இருக்க சுயமரியாதையில 10% கூட ஒரு ஆண்டர்பிரினருக்கு இங்க கிடையாது. அதை நான் உடைக்கிறேன். எப்படிங்க உண்மையா இப்படி பேசுறீங்க? ஆமாங்க, அப்படி என்னங்க வர்றவனும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. இது ஈஸி நினைச்சு பாவம் 5 லட்சம் கிடைச்சா, இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சா நான் உடனே ஒரு சலூன் கடை போடுறேன், பிரான்ச்சைஸ் போடுறேன்னு அது ஆர்வம். ஓகே, ஆனா இதுக்குள்ள வந்தா இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதான் இருக்கும். நீங்க வந்து நான் வந்து ஒரு 10 to 5 ஜாபை விடுறேன், அது வந்து எனக்கு இந்த 10 to 5ல வேலை செய்யறது பிடிக்கிறதுனா, மகனே நீ காலைல 6ல இருந்து 2 வரலையும் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு தயாரா இருந்தா இங்க வாங்க. 10 to 5ல ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு படத்துக்கு போய் பார்க்குக்கு போய் வீட்டில் இருக்க சந்தோஷம்னா அதையே அனுபவிங்க. இங்க வந்தா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சா தூங்குற டைம் உன் கையில கிடையாது, எல்லார் கையிலும் இருக்கு நம்மளோட நிம்மதியும் நேரமும் பணமும். உண்மையை ஒத்துக்கிட்டு தானே நானும் இல்லை, ஐ மேனேஜ் திங்ஸ் வெரி கிளியர்லி. I have every day allocated 1 hour for creation and 1 hour for shooting. அப்படிலாம் பண்ண முடியாது.